அதிமுக திமுக உடைய தேர்தல் வாக்குறுதிகளை காப்பி பேஸ்ட் செஞ்சிருக்காங்க தாவேகா அப்படின்னு சொல்றாங்களே சார். அவர் இன்னும் அரசியல்ல பக்குவப்படல, அனுபவம் பெறல. அவர் தான் அனுபவப்படலன்னா அவருடைய வியூக வகுப்பாளர்களுக்கும் இன்னும் தெளிவு ஏற்படல, நிர்வாகம் தெரியலன்னு அர்த்தம். இந்த துறையெல்லாம் ஏற்கனவே இருக்கு. இவர் புதுசா ஒன்றும் இல்லை. இன்னும் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஆதரவு இருக்கட்டும், அவருக்கு ரசிகர்கள் இருக்கட்டும், அவருக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டர் இருக்கட்டும், ஆனா அவர் வீட்டுல அவருக்கு ஓட்டு இல்லை. அதுதான் அங்க பிரச்சனை. பல்வேறு இடங்கள்ல திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி, களத்துல அதிமுக இல்ல அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பொய் வாக்குறுதியில கொடுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு நான் போட்டியா கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. எங்களுக்கு என்ன போச்சுன்ற ஒரு கொள்கையை அறிவிச்சாரு. இலவசங்களை யாருக்கும் தரக்கூடாதுலாம் பேசிட்டு இருந்தாரு. அதனால அவர் பேசுறதெல்லாம் நம்ம வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம், நம்முடைய அரசியல் களத்துல இருந்து திசை திரும்பி போறோம்னு அர்த்தம். விஜய் முன்னால் இருக்கிற கேள்வி இரண்டே தான். விஜய் கமலஹாசனாக மாற போறாரா அல்லது விஜயகாந்தா மாற போறாரான்றத அவருடைய யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை மகளிர் தினத்தன்று வெளியிட்டிருக்காரு. அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு தனி இலக்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 60 வயதிற்கு உட்பட்ட குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பு அவர் பேசியது பாத்தீங்க அப்படின்னா இலவசங்களை கொடுத்து இருக்கின்ற மிகப்பெரிய 2 கட்சிகள், அதாவது திமுக அதிமுக மக்களை ஏமாத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் இப்போ இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காரு. இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 15 தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிச்சிருந்தாங்க. அதையும் இதையும் பார்க்கும்போது அதிமுக திமுக உடைய தேர்தல் வாக்குறுதிகளை காப்பி பேஸ்ட் செஞ்சிருக்காங்க தாவேகா அப்படின்னு சொல்றாங்களே சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸா எதையும் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அவர் இன்னும் அரசியல்ல பக்குவப்படல, அனுபவம் பெறல. அவர் தான் அனுபவப்படலைன்னா அவருடைய வியூக வகுப்பாளர்களுக்கும் இன்னும் தெளிவு ஏற்படலை, நிர்வாகம் தெரியலன்னு அர்த்தம். இன்றைக்கு பெண்கள் குழந்தைகள் நலத்துறை ஏற்கனவே சமூக நலத்துறை தமிழ்நாட்டில் இயங்கிட்டு தான் இருக்குது. அதை விட கூடுதலாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி அந்த பெண்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சமூக நலத்துறை, அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கூட சத்துணவு கொண்டு வந்து சத்துணவுத்துறை அதோட சேர்த்தாங்க. அதனால் இந்த துறையெல்லாம் ஏற்கனவே இருக்குது. இவர் புதுசாக ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே பெண்கள் நலன் மற்றும் குழந்தைகள் நலனில் பராமரிப்புலையும் சரி, அவர்களுடைய முன்னேற்றத்திலையும் சரி, இந்தியாவிலேயே சராசரி விகிதம் விட நாம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே முதலிடத்தில் இருந்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய சராசரி விகிதம் இந்தியாவினுடைய சராசரி விகிதத்தை 2 மடங்கு கூடுதலாக காட்டுச்சு. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தைகள் திட்டத்தின்படியாக தமிழ்நாட்டில் இந்த கருவிலேயே பெண் சிசுக்கள் கொல்லப்படுகின்ற ஈனத்தனம் அழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. அதனால் எல்லா வகையிலும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு கமாண்டோ படையிலிருந்து பெண்களை எல்லா நிலையிலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறையில் கூட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கி பெண் காவலர்களை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு காவல் நிலையங்களில் கூட எல்லா காவல் நிலையம் ஒரு பெண் உதவி ஆய்வாளர் இருக்கணும், பெண் காவலர்கள் இருக்கணும். 6 மணிக்கு மேலே பெண்கள் தக்க காரணமின்றி அல்லது தக்க ஆதாரமின்றி அவர்களை அடைத்து விசாரிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டது புரட்சி தலைவி அம்மா. அதனால இது எல்லாம் ஏற்கனவே இருக்கு. இவர் ஒன்றும் புதுசா எதையும் அவர் சொல்லல. புதுசா சொல்ல எடப்பாடியார் பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் ஆண்டுக்கு இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. இவர் 6 சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஏன்னா அவர் தொடர்ந்து சார் பல்வேறு இடங்கள்ல திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி, களத்துல அதிமுக இல்ல அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுதான்
மக்கள் மத்தியில பெரிய அளவு வரவேற்பு இருக்கு. அவர் வந்து அவங்க பொய் வாக்குறுதியில கொடுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு நான் போட்டியா கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. எங்களுக்கு என்ன போச்சுன்ற, அதாவது திமுக ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க 2021, அதையும் அவங்க தரல. அதனால இப்போ இவர் வந்து 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றாரா, 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றாரு. அவர் சிலிண்டர் விநியோகம் வந்து மத்திய அரசா மாநில அரசான்னு விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. அதனால அதையெல்லாம் அவர் தெரிஞ்சிட்டாருன்னா அதை புரிஞ்சுப்பாரு. அதனால இப்போ யாரோ எழுதி கொடுக்குறாங்க. இதே விஜய் தான் சொன்னார் இலவசங்களை தரக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல தொடக்கம் ஒரு மாநாட்டில் அதை வந்து ஒரு கொள்கையாக அறிவிச்சார். இலவசங்களை வந்து யாருக்கும் தரக்கூடாதுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தார். அதனால் அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம், நம்முடைய அரசியலில் களத்தில் இருந்து திசை திரும்பி போகிறோன்னு அர்த்தம். நாங்கள் வந்து விஜயை வந்து ஒரு பேசுபொருளாவோ இந்த களத்தில் இருக்கின்ற ஒரு நபராகவோ பார்க்கல. அவர் வந்து திமுகவின் ஓட்டை இன்னைக்கு வாங்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. சிறுபான்மையர் ஓட்டு திமுக தனக்கு பட்டா எழுதி கொடுத்துட்டாங்க, பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து இவர் பங்கு போட வந்துட்டாருன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் அவங்களுக்குள்ள தான் போட்டி, திமுக தாவேக்காவான்றதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் இவருடைய வாக்குறுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில அதிக அளவு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு சார். இந்த நேரம் என்ன மாறி இருக்கு? இன்னைக்கு நீங்க கேட்குறீங்களேன்ற சொல்றேன். நான் அரசியல் பேச தான் வந்தேன். ஆனால் இந்த விமர்சனங்கள் எனக்கு தேவையில்லாதது. இன்னைக்கு திரிசாவும் விஜயும் அந்த திருமணத்துக்கு வந்ததை பற்றி விவாத பொருளாக இருக்கா, அதை பற்றி பேசு பொருளாக இருக்கா, அவர் சொன்ன வாக்குறுதிகள் பேசு பொருளாக இருக்கா? அதுலேருந்து அவர் திசை திருப்பறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. நேற்று வரைக்கும் இலவசங்களை ஏற்க மாட்டோம்னு சொன்னவர் திடீர்னு இன்னைக்கு அதை வந்து அந்த ட்ரெண்டை மாற்றுறதுக்கு அவர் சொல்கிறார். அவங்க கட்சியில் இருக்கிற மகளிரை இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில் நிர்வாகியா இருக்கவங்க தானே கேள்வி கேட்கறாங்க. அதனால சார் இருந்தாலும் மக்கள் அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கல. நான் உறுதியா சொல்றேன், அவருக்குன்னு ஒரு 4% 5% ஆதரவாளர்கள், ரசிகர்கள், இன்னும் சொன்ன போனா ஓட்டர்கள் இருக்காங்கன்னு கூட நான் ஏத்துக்கிறேன். அவங்க அதை குரல் கொடுக்க தானே செய்வாங்க. நீங்க ஒரு பெரிய நடிகர் மார்க்கெட்டில் இன்றைக்கும் வேல்யூபிளாக இருக்கக்கூடியவர், அவர் கூட இன்னொரு பெரிய நடிகை திரிஷா அவங்களும் அவர் ஆதரிக்கிறாங்கன்னு வந்து வர சொல்ல ரசிகர்கள் வந்து அவங்களுக்குரிய ரசிகர்கள் அவங்க பின்னால் இருக்க தானே செய்வாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கின்ற இடத்துல இருக்காங்களான்னு கேள்வி. இன்னைக்கு விஜய் முன்னால் இருக்கிற கேள்வி 2 தான். விஜய் கமலஹாசனாக மாற போகிறாரா அல்லது விஜயகாந்தா மாற போகிறாரான்றத அவருடைய தேர்தல் அணுகுமுறையிலேருந்து தெரியும். அதை பற்றி அடுத்து இன்னும் சில நாட்கள் நம்ம பேசுவோம். கண்டிப்பா சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள், விஜயுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பக்கம் பேசப்படுது, விஜயுடைய விவகாரத்து ஒரு பக்கம் பேசப்படுகிறது. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நேற்றும் இன்றும் பாத்தீங்க அப்படின்னா பாஜக தொடர்ந்து தாவேக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை, கூட்டணிக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்குது, கொஞ்சம் மும்பரமா ஆயிட்டு இருக்கு இந்த 2 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையாகவே என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? இல்ல, விஜய் வருவாரா இல்லையான்றத நான் முடிவெடுக்க முடியாது. எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை. என்ன பொருள்னா, இன்றைக்கு விஜய் காங்கிரஸை நம்பி இருந்தார், காங்கிரஸ் அவரை கைவிட்டுது. இன்னைக்கு வேற எந்த கட்சியும், எல்லா கட்சிக்கும் நான் ஆட்சியில் பங்கு தரேன், முதலமைச்சர் பதவியை தவிர மற்ற எல்லா பதவியும் பகிர்ந்து தரேன்னு சொன்னார். யாரும் அவரை நம்பி இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான உடன்பாட்டுக்கு அவரோட வரலை. அப்போ காங்கிரஸ் வந்து அதை செய்யும்னு நினச்சி அதுக்கான முயற்சியில் தைரியத்தில் இருந்தார். இன்றைக்கி அதுவும் பொய்த்து போச்சு. இப்போ அடுத்து அவருக்கு வந்து தனியாக தேர்தல் காலத்தில் நிற்கிற அளவுக்கு அவருக்கும் அனுபவம் இல்லை, அவர் கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அந்த பக்குவம் இல்லை. ஆனா 234லையும் தேர்தல் வேட்பாளர்களை நியமிக்கிற அளவுக்கு விஜய் அவர்களிடம் வந்து செல்வாக்குகள் இருக்கு, அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே சார். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே? ஆமாம்மா, பிரேமலதாக்கும் 234 தொகுதியில் விண்ணப்ப மனு கொடுத்தாங்க, ஆதரவாளர் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்கல்ல. அவங்க ஏன் போய் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்த உடனே தம்பிக்கு சீட்டை வாங்கி கொடுத்துட்டு போய் அமைதியாயிட்டாங்க? எல்லாம் சொல்கிறது பின்ன போக சொல்லியே நான் 10 பேரோட வந்திருக்கேன்னா சரி இரு கொஞ்சம் பார்க்கலான்னுவாங்க. நான் என் பின்னால் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா வாங்க முதல்ல உங்களோட பேசலான்னுவாங்க. இது வந்து அரசியல் அவங்களுடைய பேர வலிமையை உருவாக்குறதுக்காக சொல்கிறது தான். நம்ம அது எந்த கட்சி நான் வந்து எல்லா இடங்களிலும் போட்டியிட மாட்டேன்னு சொல்கிற கட்சி?
இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் உள்பட எல்லாருமே என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கிறோம், அதுக்கான வேட்பாளர் பரிசீலனை செய்துக்கிட்டு தானே சொல்றாங்க. அவங்க திமுக கூட்டணியில் தான் அவங்க வந்து 10 சீட்டோ 8 சீட்டோ வாங்கிட்டு போட போகிறாங்க. ஆனாலும் மதிமுக வந்து எல்லா கட்சியும் எல்லா இடங்கள்லையும் தான் வேட்பு பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்காவது அல்லது மதிமுக தேமுதிக போன்ற கட்சிகளுக்காவது நிர்பந்தம் இருக்கலாம். அங்கே இருக்க அடுத்த செகண்ட் லைன் லீடர்ஸ், தேர்ட் லைன் லீடர்ஸ் வந்து அந்த இடத்தை எதிர்பார்ப்பாங்க. விஜய்க்கு அப்படி யாரும் இல்லை. எல்லாருமே அவர் புதியவர்கள் அல்லது அவர் ரசிகத்தன்மையோடு அவர் பின்னால் வந்தவங்க தானே. அதனால் அவர் யாருக்கு கொடுத்தாலும் கொடுக்கலான்னாலும் யாரும் கேள்வி எழுப்ப போகிறதில்ல. அல்லது அவர்கள் வந்து விலகினாலும் அது ஒரு பேசுபொருளாக மாற போகிறதில்ல. அது வந்து ஒரு சாதாரண செய்தியாக தான் போகும். அப்படி இருக்க சொல்ல அவருக்கு வந்து அவரை தவிர அவர் கூட இருக்கிற ஒரு 3-4 பேரை தவிர வேறு யாருக்கும் சீட்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கிடைக்கலன்னா மற்றவங்க வந்து அதை பேசுபொருளாகவும் எடுத்து விவாதிக்க போகிறதில்ல. அதனால் இது எல்லாமே வந்து அரசியல். அவங்க இப்போ நான் முதல்ல சொன்னதை தான் மறுபடியும் சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், 2011 விஜயகாந்தா மாற போகிறாரா, 2016 கமலஹாசனா மாற போகிறாரான்றது அவருடைய நடவடிக்கைகளுடைய இன்னைக்கு அவர் படிப்படியாக அவருடைய முயற்சிகள் எல்லாம் பொய்த்து போய் இன்னைக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறாரு. தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் மட்டும் இல்லை, அவரை நோக்கி அவங்க குடும்பத்திலிருந்து வீசப்படுகின்ற அந்த கணைகளை தாங்குகின்ற வலிமை கூட அவருக்கு இல்லாததான் இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது ஒரு ஒருத்தர் உள்ளது இல்லை அப்படின்னு சொல்லியே ஒரு குடும்பத்தையே அவர் வந்து எவ்வளோ இழிவா நடிச்சிருக்காருன்றதை அவர் வெளிப்படுத்துறாரு. அது வந்து அவருடைய அறியாமையில் வர வார்த்தை. அந்த கேள்வியை எதிர்கொள்றதுக்கு அவர் சரியான மனநிலையில் இல்லாதனால அதை கடந்து போகிறதுக்காக சொன்ன வார்த்தை. அது தவறாக சொன்னார்னு கூட நான் நினைக்கல. அதை கடந்து போகிறதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரு. அப்போது எல்லா வகையும் கதவுகளும் அவருக்கு மூடப்பட்டு அவர் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் இப்போ அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் அடைக்கலம் தேடினால் ஒழிய அவர் தன்னை நிலைநிறுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஆதரவு இருக்கட்டும், அவருக்கு ரசிகர்கள் இருக்கட்டும், அவருக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டர் இருக்கட்டும், ஆனால் அவர் வீட்டில் அவருக்கு ஓட்டு இல்லை. அதுதான் அங்கே பிரச்சனை. தன்னுடைய வீட்டே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சில்லாத ஒருத்தர் ஊரில் இருக்க வீடெல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறத எப்படி ஒரு கேலி பொருளாக தான் பார்ப்பாங்க. அதனால் அவர் வந்து இன்னைக்கு அதை உணர்ந்து தான் இருப்பார். அவர் ஏதோ மேடைக்காக பேசுகிறார ஒழிய அரசியலுக்காக பேசினா கூட அடிப்படை என்னன்றது அவருக்கு தெரியும். அவர் மட்டும் இல்லை, திரிஷாவுக்கும் அது தெரியும். அதனால் இன்னைக்கு அரசியல்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு களம்ன்றது அவருங்க கொஞ்ச நாளில் உணர்ந்துருப்பாங்க. கரூர்லேயும் அவங்க தெரிஞ்சிட்டு இருக்கணும், அது தெரியலன்னா இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த களத்தில் நாம் வந்து தனியாக அதுவும் நம்ம கூட இருக்கிற இந்த 4-5 பேரை வச்சுட்டு எதிர்கொள்ள முடியாதுன்றதை அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதனால் அவங்க காங்கிரஸை நம்பியிருந்தாங்க. அது இல்லைன்ன பிறகு அடுத்த ஒரு முடிவு அவங்க நோக்கி போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க போட்டிக்கிட்டு ஒரு தொகுதியில் ஒரு 50,000 ஓட்டு வாங்குறாங்கன்னு கூட வச்சுக்கிறேன். இவங்களுடைய ஆதரவாளர் ஒரு தொகுதிக்கு 50,000 பேர் 40,000 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஓட்டை வாங்கி இவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி வந்து உளவு நிறுவனங்கள் இன்றைக்கி தர செய்திகள், மத்திய என்டிஏ கூட்டணி வகுப்பாளர்களும் ஆய்வாளர்களும் தந்த தகவல்கள் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த நிலையிலேயே 146 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போது எங்களுடைய நோக்கம் நாங்கள் வெற்றி பெறது மட்டும்னா நாங்கள் கடந்து போயிடுவோம். ஆனால் எங்களுடைய நோக்கம் திமுகவை இந்த தேர்தலோடு ஒழிச்சு கட்டணும். எப்படி 2011 திமுகவை வந்து தொடர்ச்செறிஞ்சு எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் பண்ணமோ அந்த மாதிரி இந்த முறை பண்ணணும்னு முயற்சி பண்ண சொல்ல அதுக்குரிய முயற்சி எங்களை விட வேகமாக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குது. அதனால் திமுக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக கூட வரக்கூடாதுன்னா விஜயை வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு விரும்பியிருக்கலாம். அதனால் அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து அரசியல் களமானது ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்குது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.